ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. 2 பாய் பேர்ட்ஸ் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். பையன் பேர்டு வாங்கியிருக்கோம், லவ் பேர்ட்ஸு. ஸோ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாங்கும்போது அண்ணா வீட்டில் வந்து ஒரு பேர் கொடுத்தாங்க. பாய் ஒன்று, கேர்ள் ஒன்றா தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பேர்டு வந்து ஒரு ஈகிள் மாதிரி ஏதோ ஒரு பெரிய பேர்டு வந்து அட்டாக் பண்ணதுனால அதுக்கு வந்து அடிபட்டுருச்சு. அப்போ பெட் ஷாப்க்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கு மஞ்சள் வச்சுட்டு வந்தோன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அப்போ வந்து நான் ஒரு செட் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து வாங்கினேன். அது வந்து எனக்கு அப்போவே டவுட்டாக இருந்துச்சு, 2மே கேர்ள் தானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்கும்போது இல்லை இது வந்து ஒரு பாய் ஒரு கேர்ள் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்னென்னா, ஒரு முட்டை வந்து அந்த அண்ணா வீட்டிலேருந்து வாங்கின பேர்டு வந்து போட்டுச்சு. இவங்க 2 பேரும் தான், மம்மி டாடி போட்டாங்க. ஸோ வந்து என்னென்னா, அந்த முட்டை வந்து அது பத்திரமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கூண்டு எனக்கு வந்து கீழே ஓட்டையான மாதிரி ஒரு டவுட்டு. நான் என்னென்னா, இந்த கூண்டு வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைன் மாதிரி இருக்குல்ல, படுக்க போட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா? நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இது கட்ட தெரியாமல் நான் நேராக கட்டி வச்சிட்டேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா, கூட இருந்த இன்னும் 2 பேர்ட், அந்த கேர்ள் பேர்ட்ஸ் என்ன பண்ணிடுச்சுங்க, கீழே போய் அது விளையாடி ஓட்டை பண்ணுற மாதிரி குத்தி விட்டுச்சுங்க. முட்டை வந்து அந்த வழியாக விழுந்து உடஞ்சிருச்சு. அப்போ எனக்கு ரொம்ப சேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து உடனே ஒரு முட்டை போட்டுச்சு. நான் என்ன பண்ணேன், சரி இதை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பானை தான் வாங்கலான்ட்டு பெட் ஷாப்புக்கு போனோம். அப்போ போனப்போ அவங்க சொன்னாங்க, 2மே கேர்ள் பேர்டு தான், நீங்கள் வந்து இந்த உள்ளுக்குள்ள அந்த ப்ரீடிங் இது இருக்கு இல்லையா, அந்த உள்ளுக்குள்ளே இருக்க கூண்டு அதை வந்து நம்ம அப்படி வைக்கக்கூடாது, இப்படி தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு கட்டி கொடுத்தாரு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி 4 பேர்டு இருக்குது, இப்போ பாரு குட்டி இருக்கிறதுனால பேர்ட்ஸ் வைக்க பிளேஸ் இருக்காதுன்னாரு. அதனால் வந்துட்டு இப்போ இந்த புது கூண்டு வாங்கினோம். அப்போ வந்து இந்த நாய்க்குட்டிங்களை பார்த்தோங்க. பார்க்கும்போது எவ்வளோ லவ்லியாக இருக்காங்கல்ல, செம்ம க்யூட்டாக இருக்காங்க இல்லையா? ஸோ இது பார்த்துட்டு பார்ப்பாங்க, எனக்கு ரொம்ப நாளாக நாய்க்குட்டி வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அதுங்களே நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்காம இருந்தோம். அதனால் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நாங்கள் அந்த அம்மா அப்பா பேரை மட்டும்தான் அந்த பழைய கூண்டில் வச்சுட்டு, புது கூண்டில் வந்து அந்த 2 கேர்ள் பேர்டையும் 2 புதுசாக வாங்கின 2 பாயையும் உள்ளே வந்து விட்டுட்டோம். என்ன ஆச்சு அப்படின்னா வந்து, பை மிஸ்டேக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த பேரையே வந்து மாற்றிட்டோம் தெரியாமல். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணோம். எனக்கு அதை எடுத்து பழக்கொள்ளாதனால என்னால் முடியல. அப்போ என்ன பண்ணேன்னா, 2 கூண்டையும் வந்து பக்கத்தில் வச்சு அதோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ அந்த டாடி பேர்டு வந்து இந்த மம்மி பேர்டுக்கிட்ட வர ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் ஆகி அதுங்களே வந்து வெளியே வந்துருச்சுங்க. அப்புறமா தான் எங்களுக்கு உயிரே வந்தது. அப்புறம் அதுக்குள்ளே இருந்த ஒரு பாய் பேர்டை தூக்கி கஷ்டப்பட்டு போராடி எடுத்து இந்த புது நெஸ்ட்டுக்குள்ளே விட்டுட்டோம். இப்போ தான் வந்து 2 பேரும் வந்து ரொம்ப கொஞ்சி கொலாவி, இந்த பேர் அம்மா அப்பாவும் வந்து ரொம்ப கொஞ்சி கொலாவி ரொம்ப நல்லா இருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, யாராவது இந்த பேர்ட்ஸுக்கு 2 பாய் 2 கேர்ள் பேர்டு, அதுக்கு பேர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள்.